எனது இனிய மாலை வணக்கம். இன்று 12/11/2025 பறவை மனிதர் என்று அனைவராலும் கொண்டாடப்படும் டாக்டர் சலிம் அலி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்முடைய மயிலை சிறகுகள் குழுமம் நடத்தும் இணையவழி சிறப்பு நிகழ்வு. பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் சலிம் அலி அவர்கள் உலக புகழ்பெற்ற பறவையியல் மற்றும் இயற்கையியல் வல்லுநர் ஆவார். இவர் இந்தியாவில் பறவைகளை பற்றிய முழுமையான தரவுகளை துவக்கியவர். இவர் பம்பாய் இயற்கை வரலாற்று அரங்கத்தின் விளங்கியவர். பறவைகளின் வாழ்க்கையை பற்றியும் பழக்க வழக்கங்கள் குறித்தும் இவர் வெளியிட்ட கட்டுரைகளும் நூல்களும் உலக புகழ் பெற்றவை. கட்டாயமாக அனைத்து பறவை ஆர்வலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்று நம்முடன் பறவை ஆராய்ச்சியாளர் கிருபாநந்தினி அவர்கள் இணைந்துள்ளார். அவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சியை சாக்கான் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் அமைந்துள்ள சலிம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆராய்ச்சி மேற்கொண்டவர். மேலும் பல ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் பல நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார். நேச்சர் எஜுகேஷன் கோஆர்டினேட்டராகவும் நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன்லையும் கழுவேலி பேர்ட் சாங்சுரியில் பயாலஜிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வ்லையும் பயாலஜிஸ்டாக ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பேர்ட்ஸில் அதிகமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். இன்று நம்முடன் சமூக வலைதளங்களில் பறவைகள் என்ற தலைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். கண்டினியூ பண்றீங்களா? ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ. தெரியுதாங்க மேம் இப்ப ஸ்கிரீன் ஃபுல் ஸ்கிரீன்? தெரியுது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் நேரடியா டாபிக்கு போயிடுறேன். சமூக வலைதளங்களில் பறவைகள் ஏன் இந்த டாபிக்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்ப நிறைய பேர்டு வாட்சர்ஸ் வந்து உருவாகிட்டாலுமே கூட நிறைய சமூக வலைதளங்கள்ல இல்ல பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரொம்ப நம்புற ஜேர்னலிசம்ல செய்திகள்லயே கூட ரொம்ப தவறான தகவல்கள் வந்து அறிவியலுக்கு புறம்பா சூடோ சயின்ஸ்ன்னு பண்ற அறிவியலுக்கு புறம்பான தகவல்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. அத வந்து இப்போ ஒன்னொன்னா வந்து ஒரு சில பறவைகள் மட்டும் நம்ம கவனிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்க மெசேஜ்ல போடுங்க, நான் மேம் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இனிமேல் ஏதாவது வந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா என்ன உண்மை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஏன் வந்து இத பத்தி நம்ம எல்லாரும் பேசணும் அப்படின்னா, இதுக்கு வந்து என்விரான்மெண்ட் சரியான தகவல்கள் போய் சேராம தவறான தகவல்களையே நம்ம திரும்ப திரும்ப சூடோ சயின்ஸ் பத்தி படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட எல்லா அறிவு சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனையா தான் போய் முடியும். ஏன்னா இது நல்ல சுற்றுச்சூழல்ல வாழணும் அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனோட கடமையும் உரிமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. பிரிவு 51A(G) பிரகாரம் எல்லா இயற்கை சோர்ஸுமே வந்துட்டு நம்ம நல்ல என்விரான்மெண்ட்ல வாழ்றதுக்கு உரிமையும் இருக்கு. நம்ம ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கணும்ன்ற ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமையாவும் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, நிறைய நம்ம வந்து பார்த்தோம்னா வலசை பறவைகள் வந்திருக்கு, வெளிநாட்டு பறவைகள் வந்திருக்கு அப்படின்றதான் நிறைய வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லா வெளிநாடுகள்ல இருந்தும் நம்ம இந்தியாவுக்கு வருதா இல்ல நம்ம ஊர்ல இருந்து எல்லா நாடுகளுக்கும் போகுதா அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறி. அது வந்து நம்மளுக்கு ஆய்வு செஞ்சு படிச்சா மட்டும்தான் தெரியும். ஆனா காமன் பீப்புள் இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற படிச்சவங்களே கூட வெளிநாட்டு பறவை வந்திருக்கு. இப்ப வேடந்தாங்கல்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேடந்தாங்கல்ல வந்து நிறைய வெளிநாட்டு பறவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல அதுல வந்து 1% தான் வெளிநாட்டு பறவையா இருக்கும். இது எல்லாமே நம்ம ஊர் பறவை தான். சோ அப்படி ஜென்ரலா எல்லா பக்கமே பொதுவா பேசப்படுற வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த மேப்பு.
நம்மளுக்கு வர்றது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து மட்டும்தான் ஏசியாக்கு வருது. நிறைய பேர் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் வெவ்வேறு கண்ட்ரிகளுக்கு பறவை வந்து வலசை போகுதா அப்படின்னா கண்டிப்பா போகுது. ஆனா இந்தியாவுக்கு வர்ற பறவை எங்கிருந்து வருதுன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மேல ரஷ்ய பகுதிகள்ல இருந்து மட்டும்தான் வருது. ஆஸ்திரேலியால இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, அமெரிக்கால இருந்தெல்லாம் வரவே வராது. சோ அது அங்கிருந்தெல்லாம் வேற ஊருக்கு போகும். வேற ஊர்ல இருந்து அந்த ஊர்களுக்கும் வரும். ஆனா ஆசியால இந்தியாவுக்கு வர்றது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து மட்டும் தான் வரும். சோ இத வந்து நம்ம ஃபார்முலா மாரியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி வர்றது எல்லாமே நெறைய பறவைகள் இந்த மாரி வெளிநாட்டு பறவைன்னு சொல்லியே தவறான தகவல்கள் சொல்லியிருப்பாங்க. சோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூவாலஜி ஸ்டூடண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, நான் இந்த ஸ்லைட வந்து மேம்க்கு ஷேர் பண்றேன். நீங்க அந்த ஏசியன் ஃப்ளைவேஸ் சைட்ல மார்க் பண்ணியிருக்கிறது கூட நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்தடுத்து. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கிளி. சோ கிளி ஜோசியம் எத்தன பேர் நம்ம நம்புறோம்னு தெரியல. நம்புறது, நம்பாதது நம்மளோட பெர்சனல். ஆனா அது அறிவியல் பூர்வமானதா அப்படின்ற கேள்வி இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு அத சொல்லி தரலாமா, வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம கண்டிப்பா ஆன்சர் சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா அது உண்மை கிடையாது. அறிவியல் பூர்வமா உண்மை கிடையாது. அது ஜஸ்ட் நம்பப்படுற ஒரு விஷயம் தான். அறிவியல் பூர்வமா அத நம்பலாமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சோ விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கலாம். ஆனா அறிவியல் சார்ந்து அது தவறு. அது வந்து பொய்யா கூட அவங்க சொல்றது பொய்யா கூட இருக்கலாம். இப்படி ஒரு விஷயத்துக்காக ஒரு கிளிய பயன்படுத்துறது கரெக்ட்டா அப்படின்றதும் நம்ம யோசிக்கணும். சோ அந்த கிளிய வந்து எப்படியெல்லாம் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட செலிபிரிட்டீஸ் வந்து அத பண்றாங்க அப்படின்னா, அது இன்னும் ரொம்ப ரீச் ஆகுது. ஏன்னா, இப்ப நான் பேசுறதோ, இல்ல வேற யாராவது நார்மலா நம்ம யாரு பேசினாலும் பப்ளிக் வந்து அட்டென்ஷன் குடுப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, குடுக்க மாட்டாங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்கன்னு கடந்து போயிருவாங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட பெர்சனாலிட்டீஸ் சொல்றத வந்து கவனிப்பாங்க. சோ, அவங்க சரியான தகவல்கள கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அப்படின்றதுக்காக. அவங்க அவங்க தப்பு பண்ணிறக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஸ்லைட போட்டிருக்கேன். என்ன நடக்குது கிளி ஜோசியத்துலனா, நான் வந்து ஆய்வு பண்ணுனது இறந்த பறவைகள்ல தான் வந்து என்னோட பிஹெச்டியும் கடந்த 10, 12 வருஷமா இறந்த பறவைகள் பற்றி ஏன் அந்த பறவைகள் இறக்குதுன்றத தான் ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன். சலீம் அலி சென்டர்ல. அங்க இறந்த பறவைகள் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து குடுப்பாங்க. இல்ல நெறைய இறக்குது நூத்துக்கணக்குலனா, நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஏன் இறந்துச்சுன்னு செக் பண்ணணும். அப்படி எங்களுக்கு நெறைய லேபுக்கு வந்தது. இந்த மாரி கொத்து கொத்தா கூண்டோட செத்துப்போன கிளிகளும் வந்துச்சு. எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாரி கடத்தப்படுற இடத்துல இருந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து குடுப்பாங்க. ஏன் அவங்க கடத்தப்படுறாங்கன்னா, இந்த கிளி ஜோசியத்துக்காக. எப்படி கடத்தப்படுவாங்க அப்படின்னா, கிளி வந்து பொதுவா இதெல்லாம் வந்து நான் ரொம்ப இன்டராக்டிவ் செஷனா கொண்டு போவேன், ஆஃப்லைனா இருந்தா. அ சோ இப்ப நானே பேசிர்றேன். கிளி வந்து எங்க முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும், இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னா, பனைமரத்துல, மரப்பொந்துகள்ல வந்து முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும். சோ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளி மரம் ஏறுறவங்க வந்து அந்த கிளி வந்து குஞ்சு பொரிச்ச உடனேயே அதை ஃபுல்லா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்து கிளி ஜோசியம் பண்றவங்க கிட்ட குடுத்தா, அவங்க வந்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த கார்ட எடுக்கறக்காக. கிளி பொதுவா என்ன சாப்பிடும்? அது எதுக்கு தகவமைஞ்சிருக்கு? அதோட வாய், அந்த அலகு வந்து எதுக்கு தகவமைஞ்சிருக்குன்னா, சீடு கிரஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கொட்டைகள வந்து உடைச்சு சாப்பிடுற மாரி அதோட அடாப்டேஷன் வந்து இருக்கு. பட் என்ன பண்றோம்? கிளி ஜோசியம் ட்ரெயின் பண்றவங்க என்ன பண்றோம் அப்டின்னா, பொதுவா கிளி என்ன சாப்பிடும்ன்னு குழந்தைகள் இல்ல பொதுமக்கள் கிட்ட இன்டராக்டிவ் பண்ணும்போது கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மிளகாய் பழம் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும்ன்னு சொல்லுவாங்க. அது அதோட சாப்பாடே கிடையாது இயற்கையில. அதோட உணவே கிடையாது. கொட்டைகளை உடைத்து சாப்பிடுறது தான் அதோடது. சோ சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே மாத்தி அதுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம். அந்த ரெக்கையெல்லாம் வந்து கட்டி வச்சு அந்த மாரி. சோ 100 கிளிகள், 50 கிளிகள சின்ன டப்பால மொத்தமா அடைச்சு கொண்டு போகும்போது, அது வந்து மூச்சு திணறி, இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ல எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, அது நெறைய மயக்கமாயிரும், செத்து போயிரும். அந்த ரெக்கையெல்லாம் பிஞ்சிரும். ரெக்க முளைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போறதுனால ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால நெறைய அடிபட்டுரும். அந்த மாரி இருக்கிறனால இறந்த பறவைகள ஃபுல்லா, அந்த கிளிகள ஃபுல்லா எங்களுக்கு குடுக்கும்போது, இத நாங்க பின்னாடி விசாரிக்கும்போது இவ்ளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ட்ரெயின்டு கிளி தான் வந்து கிளி ஜோசியத்துக்கு பயன்படுத்துறாங்க. உட்கார வச்சு ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அப்படி சீஸ் பண்ணுனது யார்கிட்ட இருந்து சீஸ் பண்ணாங்களோ, அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க, ஃபைனும் போடுவாங்க. ஏன்னா, அது சட்டப்படி குற்றம் அப்படின்றதுனால. 1972 வன உயிரினம் சட்ட பிரகாரம் நெறைய உயிரினங்கள் வந்து தொட்டாலோ, இல்ல கொன்னாலோ அந்த மாரி இருக்கு. அதுல கிளியும் உட்பட அப்படின்றதான். கிளியும் வந்து நம்ம கடத்தப்படுறோம், இல்ல துன்புறுத்தப்படுறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்.
ஓகே. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த கீழ போட்டிருக்கிறது வந்து வெளிநாட்டு கிளி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெளிநாட்டு கிளி தானா அது அப்படின்னா, அது வெளிநாட்டு கிளியும் கிடையாது. அதே மாரி அதோட பேருமே தப்பா போட்டிருப்பாங்க அந்த நியூஸ்ல. ஸோ இப்ப நம்மகிட்ட இருக்கிற கிளிகள் வகைகள் வந்து 5 கிளிகள் வகைகள் இருக்கு. அதுல வந்து ஒண்ணே வந்து அலெக்சாண்ட்ரின் பேராகிட்ன்றது அழியும் நிலையில இருக்கிற பறவை. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பேராகீட். ஸோ 4மே பேராகீட். ஒரே ஒண்ணு வந்து வெர்னல் ஹேங்கிங் பேரட் வந்து நம்மகிட்ட இருக்கு. சாரி. ஸோ நியூஸ்ல வந்து இனிமேல் கிளிய பத்தி ஏதாவது தகவல் வருது, இல்ல யாராவது ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அத நம்ம வந்து சயின்டிஃபிக்கா கரெக்ட்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லலாம். 2வது பறவை வந்து ஃப்ளமிங்கோ. இது நெறைய நம்ம வந்து ட்ரெஸ்ல, பேக்ஸ்ல எல்லாம் இந்த பறவைய பார்த்திருப்போம். பேர்ட் வாட்சர்ஸ் வந்து நெறைய புலிக்காட் லேக்கு, கோடியக்கரை, அந்த பாயிண்ட் கேலிமர்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, புதுச்சேரிக்கு இனப்பெருக்கத்துக்காக ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எந்த ஒரு வேர்ட் கூட கரெக்ட் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுச்சேரிக்கு வரவே இல்ல. அதுவும் ஒரு ஏரி இருக்கு. அங்க நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த நியூஸ் வந்துச்சு. கண்டிப்பா அந்த உஸ்தேரிக்கு அந்த பேர்ட் வரவே இல்ல. அதுவும் இனப்பெருக்கத்துக்காக கண்டிப்பா அது வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வரவே வராது. எந்த பறவையுமே வலசை வர்ற இடத்துல இனப்பெருக்கம் பண்ணாது. அவங்கவங்க வீட்ல தான் இனப்பெருக்கம். அவங்கவங்க ரெசிடென்சியல் பிளேஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஊரு, வாழ்விடம் இருக்கும்ல, அங்கதான் இனப்பெருக்கம் பண்ணுவாங்க. வலசை வர்ற இடத்துல இனப்பெருக்கம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. 3வதா அவங்க சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆஸ்திரேலியா ஃப்ளமிங்கோக்கள். ஆஸ்திரேலியால ஃப்ளமிங்கோ வந்து இல்லவே இல்ல. அங்கிருந்து நம்மளுக்கு வரவும் இல்ல. ஸோ ஃப்ளமிங்கோஸ் இருக்கிறது ஆப்பிரிக்கால கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கு. அப்புறம் குஜராத்ல கட்ச் பகுதியில கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கு. ஸோ அங்கிருந்து தான் நம்மளுக்கு ஃப்ளமிங்கோஸ் வரும். ஆ அதுவும் வந்து வலசை வரும். அக்டோபர் டூ பிப்ரவரி அந்த மாதங்கள்ல வரும். ஸோ அது வந்து இனப்பெருக்கம் பண்ணாது. அங்க அந்த டைம்ல இருந்துட்டு பிப்ரவரிக்கு அப்புறம் திருப்பி அவங்க ஊருக்கே போயிருவாங்க. ஸோ இதுல சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே தப்பு. ஸோ 2 வகையான ஃப்ளமிங்கோஸ் நம்மகிட்ட இருக்கு. லெசர் ஃப்ளமிங்கோ, கிரேட்டர் ஃப்ளமிங்கோ. ஸோ 2 ஃப்ளமிங்கோவுமே வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கா பகுதியிலயும், ஆ ஸோ இந்தியால இந்த குஜராத் பகுதியில தான் இருக்கு. அந்த இந்தியால கீழ இருக்கிற ப்ளூ கலர் டாட்லாம் வந்து வலசை, அதாவது இந்த மைக்ரேஷன் டைம்ல வரும்போது இருந்த நோட் பண்ணியிருக்கிற டேட்டா. ஸோ ஆஸ்திரேலியால இந்த பறவையே கிடையாது. ஆ ஓகே. 3வதா இருக்கிற பறவை ஆந்தை. நம்ம ஊர்ல ஆந்தைய வந்து நரபலி குடுக்கறது கிடையாது. ஆனா நார்த் இந்தியாஸ்ல வந்து ஆந்தைய நரபலி குடுக்குறாங்க. இந்த பூஜா ஹாலிடேஸ்ன்னு சொல்றோம்ல. ஸோ அந்த பூஜா டைம்ல அவங்க வந்து அத கொல்லுவாங்க. ஸோ அதனால அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகி அழியிற நிலைமையில இருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 11 வகையான ஆந்தைகள் இருக்கு. இத வந்து ஒரு மூட நம்பிக்கைக்காக கொலை பண்ணி அதோட எண்ணிக்கை அழியிற நிலை வரைக்கும் போயிருக்கு. சோ அப்படி அழியிற நிலைமையில இருக்கிற ஆந்தை வந்து என்ன யூஸ் ஆகுது? அவங்க அத பண்ணாம இருந்தாங்கன்னா, அதோட ஈகோசிஸ்டம்ல அதோட ரோல் என்னவா இருக்குன்னா, பூச்சிகள சாப்பிடுது. அது எப்படி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். சாப்பிட்டு டைஜெஷன் ஆனது வந்து சர்க்குலேட் ஆயிரும் நியூட்ரிஷனா உடம்புக்குள்ள. வேஸ்ட்டா இருக்கிறது எக்ஸ்கிரீட்டாவா வெளியில நம்மளுக்கு வந்துரும். ஆனா, அவுள்ல வந்து ஒரு சில நேரத்துல என்ன பண்ணும்னா, வெளியில ரீகர்ஜிடேட் பண்ணிரும். வாய் வழியாவே துப்பிரும். அதுக்கு பேரு பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெல்லட்ஸ் எடுத்து நெறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சாப்பிட்டுச்சு அப்படின்றத வந்து அந்த ஆய்வின் மூலமா தெரியும். அந்த பெல்லட்ஸ்ல தெரியும். அது வந்து நெறைய வந்து எலிய சாப்பிட்டுருக்கும், பறவை குஞ்சுகள சாப்பிட்டுருக்கும், பூச்சிகள சாப்பிட்டுருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பாப்புலேஷன கண்ட்ரோல் பண்றதோட வந்து இந்த அவுல்ஸ் எல்லாமே செய்றாங்க. ஆனா அந்த அவுல வந்து நம்ம வந்து நரபலி குடுக்கறது அந்த மாரி செய்றோம். இன்னொன்னு, நியூஸ் பேப்பர்ல எப்படி வரும்னா, எப்ப பாரு மாசத்துல ஒரு நியூஸாவது வந்துரும். அரிய வகை ஆந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆந்தை வந்து எல்லா பக்கமும் இருக்கு. அரிய வகை கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா நியூஸ் பேப்பர்ல வந்து அரிய வகை ஆந்தை அப்படின்னு போடுவாங்க. அது வந்து கூகை ஆந்தை, அந்த ஆந்தை பேரு. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலிய கண்ட்ரோல் பண்ற ஆந்தை. அந்த எலிய கண்ட்ரோல் பண்றதுனால கிட்டத்தட்ட அந்த பேடி ஃபீல்டுல ரைஸ் வந்து அவ்ளோ தூரம் நெல்ல வந்து நம்ம பாதுகாக்க முடியுது. ஒருவேளை இந்த ஆந்தை இல்லன்னா, ஆ நெறைய வந்து அ எலிகள் சாப்பிட்டே வந்து அந்த பேடி ஃபீல்டு வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும். ஆ ஓகே. இது வந்து ஆந்தையோட கால் தான் நான் ப்ளே பண்ணி போட்டிருப்பேன் ஸ்டூடண்ட்ஸ்க்காக. எதுக்காகன்னா, ஒரு வேளை நீங்க இதுக்கப்புறம் பேர்ட் வாட்சிங் கன்டினியூஸா பண்றோம் அப்படின்னா, அ இந்த காலெல்லாம் அப்சர்வ் கூட பண்ணலாம். நம்ம நைட் நேரத்துல பண்றோம் அப்படின்னா, இந்த கால அப்சர்வ் பண்ணி கூட இந்த பேர்ட் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக. அடுத்தது வந்து
பாரு கழுகு இல்ல இந்த கழுகு பேர் வந்து பிணந்தின்னி கழுகு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவா நெறைய வந்து அனிமல்ஸ வந்து நம்ம வந்து திட்டுறதுக்கு பயன்படுத்திப்போம் இல்லையா? சோ நம்மளையும் எல்லாருமே திட்டுவாங்க. அனிமல்ஸ் பேர் சொல்லி தான் திட்டுவாங்க. மிருகம் மாரி நடந்துக்கிறீங்க அந்த மாரில ஆரம்பிச்சு நெறைய வார்த்தைகள் அந்த மாரி திட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. நெறைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இல்ல மீடியாலயே கூட அ அனிமல்ஸோட பேர சொல்லியே வந்து இந்த மாரி இருக்கீங்க அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லுவாங்க. நரி மாரி ஏமாத்துறது சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அனிமல்ஸோட உண்மையான பிஹேவியர், கேரக்டர், மனநிலை இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாததுனால தான் அப்படி சொல்றோம். ஆனா இந்த வல்ச்சர இன்னும் ரொம்ப கொடுமையாவே வந்து நம்ம விமர்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து 2 வல்ச்சர்ஸும் பேசிக்கிறாங்க. சோ எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, வச்சிருக்காங்க அந்த மாரி எல்லாம் பேசிக்கிறாங்க. 2வது இப்போ வந்திருக்கிற போட்டோ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த மீடியா எல்லாருமே போய் அந்த ப்ராப்ளமேட்டிக் பெர்சன் அட்டாக் பண்றாங்க. அது எல்லாமே வந்து வல்ச்சரா காட்டியிருக்காங்க. சோ என்ன சொல்ற மனசாட்சியே இல்லாம ஒருத்தவங்க பாதிக்கப்பட்ட விக்டிம கூட வந்து கொடூரமா தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு உதாரணமா ஜேர்னலிஸ்டுக்கு உதாரணமா வந்து மைக்க கொண்டு போய் நீட்டுற ஜேர்னலிசம்க்கு உதாரணமா வல்ச்சர காட்டியிருக்காங்க. இது வந்து டிமானிட்டைசேஷன். சோ கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்கள வந்து வல்ச்சர் மாரி கட்டியிருக்காங்க. இப்ப வந்திருக்கிற போட்டோ வந்து சிரியா போர் நடந்ததுல, அங்க வந்து குழந்தைகள் இல்ல மனிதர்கள் வந்து இறக்கறதுக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாரியே காட்டியிருப்பாங்க. சோ இந்த லாஸ்ட்டா இருக்கிற போட்டோ வந்து கவர்மெண்ட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு என்ஜிஓவோடது இது. சோ கவர்மெண்ட்ட குற்றம் சொல்லியிருக்காங்க. கழுகு மாரி வந்து தவறான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இயற்கைய வந்து கழுகு மாரி வந்து கொத்திட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்துலயுமே வந்து சமூகத்துல தப்பு பண்ற ஒரு பெர்சன இல்ல ஒரு டீம வந்து கழுகா சித்தரிச்சு வந்து கார்ட்டூன் போட்டிருக்காங்க. ஆனா உண்மையாலுமே கழுகு அப்படி கிடையவே கிடையாது. அவங்க கிளீனர்ஸ். நம்ம போடுற குப்பைய சுத்தம் பண்றதுதான். மனிதர்கள் போடுற குப்பைய சுத்தம் பண்றவங்க தான் கழுகு, வல்ச்சர்ஸ் இவங்க எல்லாருமே கைட் எல்லாமே. சோ அவங்களுக்கு பேர் எல்லாமே ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ கிளீன் பண்றவங்க. சோ அவங்கள சுத்திகரிக்கிறாங்க. நம்ம தான் குப்பை போடுறோம். ஆனா அவங்கள வந்து இப்படி தவறா வந்து சித்தரிக்கிறோம். சோ இன்னைக்கு 9 ஸ்பீசிஸ் ஆஃப் வல்ச்சர்ஸ் வந்து இந்தியால இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாமே வந்து ஏன் இவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட எல்லா 9 வல்ச்சர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், ஆரஞ்சு கலர்ல அந்த மாரி போட்டிருப்போம். ஒரே ஒரு வல்ச்சர் மட்டும் தான் லீஸ்ட் கன்சர்ன் இருக்கு. மீதி எல்லாமே அழியிற நிலைமையில இருக்கு. அது ஏன் அப்படின்னா வருடத்துல ஒரு முறை ஒரே முட்டை மட்டும் தான் இடும். அப்புறம் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அது டைக்ளோஃபினாக் அப்படின்ற வலி நிவாரணினால அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் பூச்சிக்கொல்லினால அதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. சோ இதனால எல்லாமே வந்து அதோட எண்ணிக்கை கம்மியாயிட்டு இருக்கு. சோ அதுக்கு என்ன காரணம்னா நம்ம சரியான விழிப்புணர்வு நம்ம குடுக்கல. இந்த நெகட்டிவாவே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அது இருந்தா என்ன இல்லன்னா என்ன அப்படின்ற கவலை வந்து பொதுமக்களுக்கு வந்துரும். சோ வந்து அதோட உணவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஏதாவது காட்டுக்குள்ள இறஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்கள வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிருவாங்க. ஒருவேளை இந்த பிணந்தின்னி கழிவுகள் இல்ல அப்படின்னா, ஆ இந்த இறந்து போன உயிரினத்தினால நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நெறைய காட்டுக்குள்ள மற்ற அனிமல் ஸ்ப்ரெட் ஆகி மற்ற அனிமல்களும் பாதிக்கப்படும், துர்நாற்றம் ஏற்படும். சோ இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த கழிவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கிளீன் பண்றாங்க. இறந்து போனது ஃபுல்லா. சோ இப்ப அவங்களோட எண்ணிக்கை கம்மியானதுனால அது மனிதர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. எங்கன்னா இப்போ காடுகள் கொட்டி இருக்கிற பழங்குடியினர் வாழ்ற பகுதி, இல்ல கிராமங்கள் காடுகள ஒட்டி இருக்கிற கிராம பகுதியில எல்லாம் இறந்துருச்சு அப்படின்னா, அத வந்து மனிதர்கள் சுத்தம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே. அடுத்தது அது வந்து பிணந்தின்னி கழுகு. அ இதுக்கு வந்து பேரே கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன். இது YouTubeல வந்து நீங்க ரீபர்த், ஈகிள் அந்த மாரி ஏதாவது போட்டீங்கன்னா நெறைய வரும். இது வந்து ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் வீடியோ. என்ன சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோல அப்டின்னா, இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து தோத்துட்டோம் அப்டின்னா, ஆ அத வந்து எப்படி வந்து அடுத்தது சரிப்படுத்திக்கிறது அப்டின்றதுக்காக. இந்த கழுகு வந்து வயசாக வயசாக அதோட அந்த வாய் அலகும், நெகம், ரெக்கையெல்லாம் பிஞ்சிருச்சு அப்டின்னா, அது எவ்ளோ தூரம் மேல பறந்து போய் அதெல்லாம் சரிப்படுத்திட்டு, திருப்பியும் மறுபிறவி எடுத்து திருப்பியும் 50 வருஷம் வாழுது. 50 வருஷத்துல இது பாதிக்கப்பட்டுரும். இதெல்லாம் சரிப்படுத்திட்டு திருப்பி 50 வருஷம் வாழுது அப்படின்றதுதான் இந்த அனிமேட்டட் ஸ்டோரியில இருக்கிற தகவல். ஆனா, இது வந்து
குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட மோட்டிவேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி உருவாக்குனவங்களே வந்து பகிரங்கமா சொல்லிக்கிட்டாங்க. ஆனா நம்ம நம்ம எப்படி அதை எடுத்துக்கிட்டோம்னா உண்மையாலுமே அந்த கழுகு வந்து இந்த மாதிரி பண்ணுது, மறுபிறவி எடுத்து வருது, அந்த ரெக்கை நகம் அழகெல்லாம் வந்து சரிப்படுத்திட்டு திருப்பி மறுபிறவி எடுத்து 50 வருஷம் வாழுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. பொதுவா இது எல்லாருமே ஏன் நம்புறோம்னா நம்ம அதை ஒட்டி யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்கிறத ஒட்டி கேள்வி கேட்கறதே இல்லை அப்படின்றதுனாலதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கீழே வந்து உணவு தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கான சக்தியே ஒரு பறவைக்கு இல்லை அப்படின்னா அது ஏன் அவ்வளவு தூரம் மலையில பறந்து போய் உட்கார்ந்து அவ்வளவு நெகத்தை எல்லாம் சரி பண்ண முடியும்? அதனால எப்படி அவ்வளவு தூரம் பறக்க முடியும் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வரவே இல்லை. நம்பர் 2, எல்லாமே வந்து இப்ப நம்ம கூட உடம்பு சரியில்லை இல்ல ரொம்ப வயசான காலகட்டத்துல கூட படுக்கையிலேயே இருக்கோம்னா கூட ஒரு நாள் 2 நாள் இல்ல சில மாதங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸோட ஹெல்ப்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல ஏதாவது ஒண்ணு வச்சு நம்ம வந்து கொஞ்ச நாள் அந்த உயிர் பிழைக்கிறது தப்பி போடலாமே தவிர பட் நம்மளால எந்த யூஸுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம படுத்துட்டு இருப்போம் பெட்ல, அந்த மூச்சு வந்து ஹார்ட் பீட் அடிச்சுட்டே இருக்கும், கொஞ்ச நாள் நம்ம இறப்ப தள்ளி போடலாம், அவ்வளவுதான். அதுலயுமே பண்ண முடியும். நம்ம எந்திரிச்சு செயல்படுறது, போராடுறது அந்த மாதிரி பண்ண முடியாது. சோ நம்ம பிரயோஜனமே இல்லாம படுத்துட்டு இருக்கிற நம்மளையும் 4 பேர் டைம் வேஸ்ட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த இப்ப இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல ஒரு கொஞ்ச நாட்கள் இறப்ப தள்ளி போடுறதுக்காக தான் அதையுமே பயன்படுத்திக்கிறோமே தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது. சோ ஆனா நம்ம இறக்குறது உறுதிதான். ஆனா இயற்கையில என்ன நடக்குது மற்ற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம்னா இறப்பு வந்து அது இறந்துரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்ல நான் வந்து கண்டிப்பா உயிர் வாழ்ந்தே ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு அது ட்ரை பண்ணாது. இப்ப வரைக்கும் அப்படி எந்த ஆய்வும் இல்ல. சோ அதே மாதிரி இந்த பறவையும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் 50 வருஷம் வாழணும்னு நினைச்சிட்டு அவ்வளவு தூரம் பறந்து போய் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு திருப்பி கீழே எல்லாம் வராது. சோ இது ஜஸ்ட் ஸ்டோரி, அவ்வளவுதான். கதை, ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட கதை, அவ்வளவுதான். இந்த பறவை வந்து 50 வருஷம் வாழ்ந்துட்டு திருப்பி போயிட்டு வரும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா மொத்தமாவே இது வந்து 20 to 30 வருஷம் தான் உயிர் வாழும், அதுக்கப்புறம் இறந்துரும், அவ்வளவுதான். சோ இந்த ராப்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுற பறவை தான் இந்த பறவைகள் எல்லாமே. சோ அது வந்து 5 வகையான பறவைகள் நம்ம ஊர்ல இருக்கு. அதுல 2 வந்து அழியிற நிலைமையில இருக்கு. சோ இந்த நான் பேர் சொல்லாம பொதுவா இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா கண்டென்ட் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. பேர் வந்து நான் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணிடுறேன் இந்த பிபிடிய. சோ அதுல இருந்து கூட எடுத்துக்கோங்க. சோ 2 கிரே ஹெட்டட் ஃபிஷ் ஈகிளும் லெசர் ஃபிஷ் ஈகிளும் வந்து அழியிற நிலைமையில இருக்கு. சோ மீதி 3 பறவை வந்து லீஸ்ட் கன்சர்ன்ல தான் இருக்கு. சோ நம்ம ஊர்ல இந்த 5 வகையான ராப்டர்ஸ் வேட்டையாடி பறவைகள் தான் இருக்கு. ஓகே, அடுத்தது பான் ஸ்வாலோ. சோ இதுவும் யூடியூப்ல போட்டீங்கன்னா அதே என்ன சொல்றது மோட்டிவேஷனுக்காக சொல்லப்பட்ட ஸ்டோரி தான். என்ன சொல்லுவாங்க எல்லா வீடியோலயுமே அப்படின்னா 18,000 கிலோமீட்டர் வாயில் குச்சியுடன் கடலை கடந்து பறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3மே தப்பான இன்ஃபர்மேஷன். அந்த பான்ஸ்வாலோன்னு சொல்ற அந்த பேரு பறவையோட பேர் மட்டும்தான் கரெக்ட், மீதி எல்லாமே தப்பு. சோ அவங்க சொல்றது லொகேஷனையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதனால நான் இந்த லொகேஷன்ல போட்டிருக்கேன். இந்த குறிப்பிட்ட பான்ஸ்வாலோன்ற பறவை வந்து இந்த உலகம் முழுக்க அந்தந்த நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் இருக்கு. நம்ம ஊர்லயும் இருக்கு இந்த பறவை. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறது அமெரிக்காவுக்கு போகாது. சோ இப்ப இவங்க சொல்ற லொகேஷன் வந்து கலிபோர்னியா டு எங்க சொல்லுவாங்க, கலிபோர்னியால இருந்து இன்னொரு பிளேஸ் சொல்லுவாங்க, புளோரிடாவா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. சோ அப்படி இந்த நார்த் இந்தியாவுக்கும் சரி நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் வலசை போற இந்த பறவை கடல் கடந்து 18,000 கிலோமீட்டர் குச்சியை வச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பொதுவா எல்லா அந்த ஃபால்கன் ஸ்பீசிஸ் தவிர வேற எந்த பறவையுமே முழுக்க முழுக்க கடலை கடந்து போகாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடற்கரை ஓரங்கள்லயே டிராவல் பண்ணுவாங்க. அந்த ஷோர் ஏரியாலேயே டிராவல் பண்ணி ரெஸ்ட் எடுத்து தான் வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு போவாங்க. நம்பர் 2, நடுவுல தீவு இருந்தா அந்த தீவுல ரெஸ்ட் எடுப்பாங்க. எல்லா யூடியூப் சேனல்லையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த குச்சியை எதுக்காக அந்த பறவை கவ்விட்டு போகுதுன்னா தண்ணி மேல கடல் கடந்து போகும்போது டயர்ட் ஆயிரும், சாப்பாடெல்லாம் இருக்காதான். சோ தண்ணி மேல அந்த குச்சியை போட்டுட்டு குச்சி மேல ஏறி நின்னு பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குறிப்பிட்ட பறவை நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் டிராவல் பண்ணுதுன்னா ஆமா கரெக்ட் பண்ணுது. ஆனா அதை ஃபுல்லா தீவு வழியாவே பண்ணுது. நடுவுல நிறைய தீவு இருக்கு. அந்த எல்லோ கலர்ல எல்லாம் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா தீவு, குட்டி குட்டி தீவு. சோ அந்த குட்டி குட்டி தீவுல ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க, திருப்பியும் வந்துருவாங்க. சோ வின்டர் சீசன்ல சவுத் அமெரிக்கால இருக்கும்,
மத்த எல்லா நாட்கள்லயுமே வந்து நார்த் அமெரிக்கால இருக்கும். ஸோ நார்த் அமெரிக்கால வந்து பனி மூடும்போது அக்டோபர் டு பிப்ரவரி ரொம்ப பனி மூடி இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்காக சவுத் அமெரிக்கா வருவாங்க. வந்துட்டு திருப்பியும் அங்கேயே போயிரும். ஸோ அங்கதான் இனப்பெருக்கமும் பண்ணும். ஸோ நடுவுல குச்சிய தூக்கிட்டு 18,000 கிலோமீட்டர் பறக்கவே பறக்காது. ஏன்னா அது வந்து நிலவாழ் பூச்சிகளை சாப்பிடுற பறவை. கடல் வாழ் நீர்ல வாழ்ற பூச்சிகளை அது சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ அதனால அது குச்சிய தூக்கிட்டு பறக்கணுன்ற அவசியம் அதுக்கு இல்லவே இல்ல. ஸோ அதனால அது குச்சிய தூக்கிட்டு பறக்கறதும் இல்ல, கடல் கடந்து 18,000 கிலோமீட்டர் பறக்கறதும் இல்ல, நீர் பூச்சிகளை சாப்பிடுறதும் இல்ல. ஸோ அவங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல தப்பு. நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத பத்தி முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கூகுள்ல போய் தேடுங்க, கூகுள்ல போய் தேடுங்கம்பாங்க. கூகுள்ன்றது ரொம்ப பெரிய வாஸ்டான ஏரியா. கூகுள்ல எந்த வெப்சைட்ல போய் தேடணும், எந்த பர்ட்டிகுலரா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சிரும் அவங்க சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ், டீச்சர்ஸ் அப்படின்றதுனால கூகுள் ஸ்காலர்ல போயிட்டு நீங்க பான்ஸ்வாலோ அப்படின்னு போட்டு அதோட ஃபுட் என்ன, மைக்ரேட்டரி ரூட் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா ஆராய்ச்சி கட்டுரைகளே வரும். எல்லா ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த கட்டுரையை வெளியிட்டு இருப்பாங்க. சோ அதுதான் உண்மையான தகவல். சோ கூகுள்ல தேடுன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எந்த கூகுள்ல தேடுறதுன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் போற போக்குல பேசின மாதிரி தான். இல்லாம இது எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய வந்து அவங்கவுங்க ஓன் பேஜ்ல பேசியிருப்பாங்க. பட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, அங்கங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களா, அப்படி திருச்சிராப்பள்ளியில இருக்கிற ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் வந்து அவரோட பேஜ்ல போட்டிருந்தாரு. ஒரு வருஷம் ஆணாகவும் ஒரு வருஷம் பெண்ணாகவும் இருக்கிற ஒரு உயிரினம் வந்து ஈறுதல் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அனிமலும் அப்படி இல்ல. மேபி தெரிஞ்சா நீங்க கூட சொல்லலாம். அப்படி ஈறுதல் சிட்டுன்ற ஒரு பறவை கண்டிப்பா இந்த உலகத்துல இல்லவே இல்ல. சோ அவரு குரூப் எக்ஸாம்ல இருக்கிற ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்குள்ள இப்படி ஒரு கொஸ்டின் ஆன்சரும் வச்சிருந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுவும் ஒரு ப்ரொஃபசர் வச்சிருந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இப்படி ஒரு பறவையே இல்ல. சோ அப்படியே ஒரு பறவை இருந்தாலும் ஒரு வருஷம் ஆண் ஒரு வருஷம் பெண்ணுன்றது கண்டிப்பா இருக்காது. ஒரு சில உயிரினங்கள் இருக்கும். எப்படி இருக்கும்னா, சுச்சுவேஷன் ரொம்ப வர்ஸ்டா ஆகும்போது அந்த உயிரினம் வந்து கூட இருக்கிற பேர் வந்து பெண்ணாவோ ஆணாவோ மாறி ஸ்பெர்ம் எக்கும் மாத்தி இனப்பெருக்கம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த மாதிரி மாறுற ஒரு சில உயிரினங்கள் இருக்கு. ஆனா ஒரு பறவை ஒரு வருஷம் ஆண் ஒரு வருஷம் பெண்ணாவும் மாறுறது வந்து இப்ப வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. சோ அவர் எப்படி ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ல வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல. இதுவும் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி. இதுவும் எகைன் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்க்கு பேசுறவங்களோட பேஜ் தான். சோ இது எல்லா பேஜ்லயுமே நான் கேள்வி கேட்டிருப்பேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா என்னோட கேள்வி எல்லாத்துலயுமே இருக்கும். சோ இதுக்கான அறிவியல் தரவுகள் எங்கன்னு நான் கேட்டிருப்பேன். சோ அதுக்கு பதிலே இருக்காது. தொட்டவுடன் இறக்கும் பறவை. ஃபர்ஸ்ட் தொட்டவுடன் எந்த பறவையுமே இருக்காது. வைல்டு பேர்ட்ஸ் நம்ம தொடவே முடியாது. வளர்க்குற பேர்ட்ஸ் வேணா நம்ம தொடலாம். வைல்டு பேர்ட்ஸை போட்டோ எடுக்கிறவங்களுக்கும் பேர்ட் வாட்ச் பண்றவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பாக்குறது எவ்வளவு அப்சர்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அப்புறம் எப்படி போய் கையில தொட முடியும்? அப்புறம் அந்த டைட்டோனி பறவைன்னு ஒரு பறவையே கிடையவே கிடையாது. நம்பர் 2 கிங்ஃபிஷர். அது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிங்ஃபிஷர் பேர்டு. ஸ்வான்னா வாத்து. காங்கோ ஆந்தை அப்படின்ற ஒரு ஆந்தையே கிடையாது. சோ இதுல இருக்கிற எல்லாமே வந்து தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். கிங்ஃபிஷர் அப்படின்ற பேர் ஒண்ணு மட்டும்தான் அதுல கரெக்ட். சோ இந்த ஸ்வாம் வந்து நம்ம ஊர்ல இல்ல. ஓகே. அடுத்தது வந்து ஹவுஸ் ஸ்பேரோ. ஓகே. இது வந்து எல்லாருமே சொல்றது. ஈவன் ஸ்கூல் புக்ஸ்ல கூட இருக்குன்னு சொன்னாங்க. செல்போன் டவர்னால சிட்டுக்குருவி அழியுதா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சா அப்படின்ற கேள்விக்கு இதுதான் ப்ரூஃப். அழியவே இல்லைன்றது இது வந்து பேர்ட்ல இருந்து எடுத்த டேட்டா தான். இந்த ப்ளூ கலர்ல எங்க இங்கெல்லாம் இருக்கோ அங்க இங்கெல்லாம் சிட்டுக்குருவி இருக்கும். இத பார்த்தாலே தெரிஞ்சிடும் அழியலன்னு. இது வந்து ஏமாத்தி போட்ட டேட்டா கிடையாது. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பறவை ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போட்ட டேட்டா. அவங்கவுங்க வீட்டு பக்கத்துல இல்ல அவங்கவுங்க டிராவல் பண்ணி பிடிச்ச இடத்துல நின்னு அங்க என்னென்ன பறவை இருக்குன்னு அப்லோட் பண்ணனதான் பேர்டு. சோ அப்படி பேர்ட்ல போட்ட டேட்டா தான் இந்த ஸ்கிரீன்ஷாட். சோ இவ்வளவு சிட்டுக்குருவிகள் இருக்கு. ஆனா இந்த சிட்டுக்குருவி அழியவே இல்ல. ஆனா அழிஞ்சதுக்கு காரணத்தையும் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு அது செல்போன் டவர்னு சொல்லிட்டாங்க. சோ செல்போன் டவர் வந்து ஏன் சிட்டுக்குருவியை மட்டும் அழிக்கணும்ன்ற கேள்வி நம்ம கேட்கவே இல்லை. மற்ற பறவைகள் ஏன் அழியவே இல்லை அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. 2Gல வந்து இவ்வளவு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சுன்னா இப்ப 5G வரைக்கும் வந்துருச்சு. ஏன் இன்னும் மற்ற யாருமே எதுவுமே பாதிக்கப்படல அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வரல. சோ இந்த கேள்வி கேட்டோம்னா அட்லீஸ்ட் அந்த மித்து பரப்புறவங்களாவது அமைதியா இருப்பாங்க.
சோ உண்மையாலுமே சிட்டுக்குருவி வந்து கம்மியா இருக்கு. ஆனா இல்ல. ஆனா இடத்த வந்து அது மாத்திக்கிச்சு. ஏன்னா நெறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது பொந்துல தான் கூடு வைக்கும். ஆனா இப்ப எல்லா பக்கமுமே வந்து டெரஸ் வீடு வந்துருச்சு. பொந்துன்றது ஒண்ணு அதுக்கு இல்லவே இல்ல. சோ எங்கெங்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அங்க நகர்ந்து போய் அது சாப்பாடு இனப்பெருக்கம் பண்ணுது. சோ சாப்பாடும் அதே மாரி தான் தானியங்கள சாப்பிட்டுட்டு இருந்த பறவை. சோ விவசாயம் வந்து ரெட்யூஸ் ஆயிருச்சு. ரோட்ல வந்து போட்டு தானியங்கள வந்து ப்ராசஸ் பண்றது வந்து மாறிருச்சு அப்படிங்கும்போது அதுக்கு சாப்பாடே இல்ல. கம்மியா கிடைக்கிறனால எங்க அதிகமா கிடைக்குதோ அங்க போயிருச்சு. நம்பர் 3 பூச்சிக்கொல்லி. இப்ப வந்து பயிர்களுக்கு எல்லாமே வந்து நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம். அந்த பூச்சிக்கொல்லி வந்து மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படும். அந்த பூச்சிக்கொல்லி அடிச்ச உணவ நம்ம சாப்பிடும்போது, எல்லா உடம்புலயுமே வந்து மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். என்ன பிரச்சனை ஆகும்னா, பூச்சிக்கொல்லி நம்ம உடம்புக்குள்ள கொண்டதும் கால்சியம் மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். அதாவது கால்சியம் உருவாவதுல சிக்கல் இருக்கும். சோ அப்ப முட்டை வந்து கால்சியமால ஃபார்ம் ஆவறதாம். அந்த பூச்சிக்கொல்லி இருக்கிற கெமிக்கல்னால நம்ம கால்சியம் வந்து பாதிக்கப்படுறதுனால, அந்த முட்டையோட ஓடோட கடினத்தன்மைய வந்து இழந்துரும். இத சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, எக் ஷெல் தின்னிங் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திக்னெஸ்ஸா இருக்கிற எக்கோட ஷெல் வந்து தின் ஆயிரும். சோ எக் ஷெல் தின்னிங் டியூ டூ பெஸ்டிசைட்ஸ் அப்டின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ அதனால அது உட்காரும்போது, இல்ல வந்து முட்டை உடைஞ்சிரும். சோ ஈஸியா கீழ தட்டி விட்டு உடைஞ்சிரும். இல்ல ஈஸியா வேட்டையாடிகள் சாப்பிட்டு பாம்பு அந்த மாரி எல்லாம் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ இந்த மாரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறதுனால, அது அதுக்கு கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆயி நகர்ந்து போயிருச்சே ஒழிய, எண்ணிக்கையில குறையல, அழியிற நிலைமைக்கு இது வரல அப்படிங்கிறது தான். ஆ அடுத்தது வந்து இந்த மாரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது நெறைய ட்விட்டர் வரைக்குமே வந்து இந்த மாரி நெறைய தகவல்கள் வந்து பரவிட்டே இருக்கும். சோ பறவை வந்து நெறைய பறந்து போச்சு வச்சுதுன்னு சொல்ட்டு. சோ அது எல்லாமே அந்தந்த டைம்ல பரவற தகவல்கள். சோ அதையும் நம்ம சரி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆ அது வந்து நிலநடுக்கத்த வந்து உயிரினங்கள் வந்து புரிஞ்சுட்டு தான் அது நகர்ந்து போகுதா அப்படின்னா, ஆமா அது உணர்வு இருக்கு. நம்மள விட அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அனிமலுக்குமே ஒவ்வொரு விதமான ஹெர்ட்ஸ்ல வந்து அந்த உணர்வு இருக்கும். ஆனா அதுக்கான ஆய்வுகள் வந்து போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அதிகமா நிலநடுக்கம் வரும். துருக்கி, ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து நெறைய நிலநடுக்கங்கள் வந்து ஃப்ரீக்வென்ட்டா வரும். அவங்க என்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த அனிமல்ஸ் வந்து பேர்ட்ஸ் இல்ல ஊர்வன நிலவாழ் உயிரினங்கள் பொதுவா ரெப்டைல்ஸ், பாம்பு இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து நாய் இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி மூவ் ஆகி போய் நிலநடுக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது. சோ நேத்து நைட்டு வந்து ஈவினிங்கே வந்து இவ்ளோ அனிமல்ஸ் வந்து இங்கிருந்து நகர்ந்து போச்சு. அப்பவே தெரிஞ்சிருந்தா மாறி இருக்கலாம். அப்படின்ற மாதிரியான தகவல்கள் போறதுனால இப்ப அவங்க ஆய்வு பண்றாங்க. என்ன ஆய்வு பண்றாங்கன்னா, எவ்வளவு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா எவ்வளவு நாளா அந்த அனிமல்னால உணர முடியுது. சோ இவ்வளவு அனிமல் உணர்ந்து இங்கிருந்து இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா, அப்ப நம்ம என்ன அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆய்வுகள் வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆய்வு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அத வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். எவ்வளவு ஹெர்ட்ஸ் வந்து அந்த அந்த அதிர்வுகள வந்து எந்தெந்த அனிமல் உணர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே தவறான தகவல்கள் சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகுறது. சோ இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, சிட்டிசன் சயின்ஸ் அப்படின்றது ஏற்கனவே போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ எல்லாருமே பறவைகள வந்து அட்லீஸ்ட் அப்சர்வாவது பண்ணலாம். சோ என்னென்ன பறவை எங்கெங்க இருக்கும், என்னென்ன சாப்பிடும், எங்கெங்க இனப்பெருக்கம் பண்ணும், எங்க வாழும், எப்ப எந்த ஊருக்கு போகும், கேஷுவலா இது உட்காந்து மெனக்கெட்டு எக்ஸாமுக்கு மக்கப் பண்ணி வாமிட் பண்ற மாரி படிக்காம, சும்மா ஹாபி மாரி டைம் பாஸ் மாதிரி இத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு இந்த இந்த மித்தெல்லாம் வந்து அவ்வளவா ஸ்ப்ரெட் ஆகாது. இத வந்து நானும் கூட யோசிச்சிருக்கேன். நெறைய WhatsAppல வந்து இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தது. மெனக்கெட்டு உட்கார்ந்து யாரோ ஒருத்தவங்க இவ்ளோ இன்ஃபர்மேஷன் எப்படி தவறான இன்ஃபர்மேஷன டைப் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இத பத்தி முழுசா அறிவியல் பூர்வமா தெரிஞ்சவங்க வந்து அதுக்கு பதில் சொல்றதோ, இல்ல அவ்ளோ மெனக்கெட்டு உட்கார்ந்து அதுக்கு வந்து வேலை பார்க்கிறதோ நம்ம பண்றதில்ல. சோ இப்பதான் ஒரு சிலர்லாம் 1, 2 பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருமே பண்றதில்ல. சோ ஆனா தவறான தகவல்கள பரப்புறவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்றாங்க. சோ அது உடையணும் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருமே வந்து இதோட அட்லீஸ்ட் பேசிக் மட்டுமாவது தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா ரெக்கைகள் வந்து நெறைய வகையான ரெக்கைகள் இருக்கு. அத அப்சர்வ் பண்ணும் பார்க்கும்போது. ஆ சோ 2 ரொம்ப டிஃபரெண்டான ரெக்கைகள் இருக்கிற மாரி போட்டிருக்கேன். மேல இருக்கிறது கழுகு. சோ கீழ இருக்கிறது அந்த ஸ்வாலோவோட ஒரு வகை. அப்புறம் கால் வந்து இவ்ளோ நெறைய வகையான கால்கள் இருக்கு. சோ அந்த கால நம்ம அப்சர்வ் பண்ணலாம். என்ன கலர்ல இருக்கு? எந்த மரத்துல உட்கார்ந்திருக்கு? எந்த ஷேப்ல இருக்கு? அந்த ஃபிங்கர்ஸ் வந்து எவ்ளோ ஃபிங்கர்ஸ் இருக்கு? இப்ப நீர்வாழ் பறவைனா இப்படி இருக்கும் வாத்து. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கால பார்த்தாலே அது நீர்வாழ் பறவை, இல்ல வாத்து அப்படின்னு சொல்லிருவோம். சோ அந்த மாரி ஒவ்வொரு பறவைகளுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான கால்கள் இருக்கு.
ரொம்ப முக்கியமா என்னன்னா என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வெறும் பறவையை பாக்குறோம், லிஸ்ட் போடுறோம், இல்ல போட்டோஸ் சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் வாங்குறோன்றது இல்லாம அது பறவைகள் பற்றி அறிவியல் பூர்வமான தகவல்களை தாண்டி ஏன் இவ்வளவு ஜேர்னலிஸ்ட் தவறான தகவல்கள் பதிவு பண்றாங்க, ஏன் இவ்வளவு ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர், மீடியாஸ், மிகப்பெரிய மீடியாக்கள்ல கூட தவறான தகவல்கள் பரப்புறாங்க, இல்ல மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை யாருமே பேசுறதே இல்லை அப்படின்றத வந்து சுற்றுச்சூழல் அரசியல் தெரியாம நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சோ சுற்றுச்சூழல் அரசியல் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுலதான் நிறைய பயாஸ்டா இருக்கு. இதை வச்சு நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்குது. நான் இங்க கீழே போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, எக்கனாமிக்கல் டிஸ்கிரிமினேஷனும் நடக்குது. ஜெண்டர் ஒவ்வொன்றுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எங்க நடக்குதுன்னா, இப்ப தண்ணி பற்றாக்குறை இருக்கு, தண்ணியே இல்லவே இல்லை அப்படின்னா சோ வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் அந்த தண்ணிக்காக ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. ஆண்கள் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு வீட்டுல தண்ணி கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா குடத்தை எடுத்துட்டு போய் ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதே, இல்ல ரொம்ப நேரம் வீட்டுல தெருக்குழாயில வந்து சண்டை போட்டு குடுமிப்புடி சண்டை, பெண்கள் அப்படின்ற லெவலுக்கு பேர் வாங்குற அளவுக்கு சண்டை போட்டு வாங்குறது வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கும் சேர்த்துதான். ஆனா அங்க கெட்ட பேர் வாங்குறது பெண்கள். ராஜஸ்தான்ல வந்து இப்ப நிறைய நக்கீரன் அப்படின்ற இயற்கை எழுத்தாளர் அவர்களும் வந்து அவங்க புக்ல எழுதியிருக்காங்க, நீர் எழுத்துன்ற புக்ல எழுதியிருக்காங்க. அப்புறம் ஆராய்ச்சியாளர், கடல் சார்ந்த உயிரினங்கள் ஆராய்ச்சியாளர் நாராயணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து சூழலும் பெண்களும்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுலயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து தண்ணீர் மனைவிகள்னே இருக்காங்களாம். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக மட்டுமே இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்கள வச்சிருக்காங்க. எந்த உணர்வுக்குமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவங்க தண்ணி எடுத்துட்டு வரோம் இந்த குடும்பத்துக்கு அவ்வளவுதான், அது கூலி எல்லாம் கொடுக்க முடியாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுவே தண்ணீர் கணவர்கள் பண்ணல. எந்த பெண்களுமே வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ஆண்கள், ஏன்னா ஆண்கள் பிசிக்கலா பயங்கரமா பெண்களை விட பயங்கரமா சூப்பரா இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. சோ ரொம்ப தூரத்துல 4 குடம் 5 குடம் வச்சு எடுத்துட்டு வர அளவுக்கு ஆண்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே அவங்க அதை பண்ண மாட்டாங்க. நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. சோ நம்மளைத்தான் பெண்களைத்தான் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க யாராச்சும் வில்லேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஊர்ல இருக்கிற மொத்த குப்பையும் எங்க கொண்டு போய் கூட்டுவாங்க, எங்க வந்து சுடுகாடு இருக்கும், எங்க வந்து அந்த இறந்தவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கண்டிப்பா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. சோ எங்கேயுமே ரொம்ப எலைட் பீப்புள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் குப்பை கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சோ வில்லேஜ்ல இனிமேல் போனீங்கன்னா இந்த கண்ணோட்டத்துல அப்சர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்து நல்ல என்விரான்மெண்ட்ல வாழ்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த உரிமை எல்லா விதமான மக்களுக்கும் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. அதே மாதிரி எக்கனாமி, இப்ப தண்ணி பொல்யூட் ஆயிருச்சு அப்படின்னா காசு எனக்கு இருக்குன்னா நான் என்னால 20 ரூபா பாட்டில் நல்ல தண்ணி வாங்கி டபால் அடிச்ச தண்ணி பியூரிஃபைடு தண்ணியை வாங்கி என்னால குடிக்க முடியும். இல்ல வீட்டுல வந்து நான் பியூரிஃபையர் வச்சுக்க முடியும். டெல்லி ஏர் பொல்யூஷன் பியூரிஃபையர் நிறைய பேருக்கு வீட்டுல இருக்கும். பியூரிஃபையர் இல்லாத டெல்லியில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வீட்டுல ஆஸ்துமா நோயாளிகள் இருப்பாங்க. சோ அங்க பணம் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆயிடுச்சுன்னா அவங்க நோயாளியா பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமா, இல்ல வந்து அவங்க எலைட்டாவே இருக்கலாமா அப்படின்றது என்விரான்மெண்டல் பாதிப்பு வந்து காசு வச்சும் நிர்ணயிக்கப்படுது. சோ இது எல்லாத்துலயுமே நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஆகணும். தெரியாம நம்மளால அடுத்த ஜெனரேஷனுக்கான என்விரான்மெண்ட்டை காப்பாத்தி கொடுக்கவே முடியாது, பேசவும் முடியாது. சோ இப்ப நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னா இந்த கிளைமேட் எமர்ஜென்சின்ற சுச்சுவேஷன்ல இருக்கோம். நம்மளே நம்மளோட இதைய வந்து அழிச்சுக்க போறோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்கோம். சோ அது இந்த கிரேட்டா துன்பர்க்குன்ற ஸ்கூல் பொண்ணு, அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப ரொம்ப பெருசாயிட்டாங்க. சோ அவங்களே வந்து அவங்க ஸ்வீடன் நாட்டுல அவங்க போராடுறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே போராட ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் கத்து கொடுத்து இந்த மாதிரி போராட சொல்லுவோம், இல்ல கேள்விக்குட்படுத்துவோம் அப்படிமானா ரொம்ப பெரிய கேள்விக்குறி. சோ இதுக்கு என்ன தீர்வு? பிரச்சனை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க, விமர்சிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வுனா மக்கள் மயமாக்கணும் அப்படின்றதுதான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து சுற்றுச்சூழலை பத்தி நம்ம சொல்லி தரணும், எல்லாத்துக்குமே நல்ல தண்ணி கிடைக்கணும், நல்ல காத்து கிடைக்கணும்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லி தரணும். அதுக்கு சொல்லி தரணும்னா நம்ம வெறும் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிச்சு மார்க் மட்டும் வாங்கிட்டு 9 to 5 ஜாப் பார்த்துட்டு செல்ஃபிஷா லைஃப் மட்டும் லீட் பண்ணாம இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வாசிச்சு மக்கள் கிட்ட போய் பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசலாம், எல்லா தரப்பு மக்கள் கிட்ட. அப்கோர்ஸ் நம்மளுக்கு விமர்சனங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும்,
பட் அதையும் தாண்டி நம்ம பேசணும்னா இந்த புக்ஸ் எல்லாமே வாசிக்கணும். லாஸ்டா போட்டிருக்கிற போட்டோ வந்து சைலண்ட் ஸ்ப்ரிங் ரேச்சல் கார்சன் போட்டிருக்கிறது வந்து சைலண்ட் ஸ்ப்ரிங்ன்றது ஒரு புக்கு. ரேச்சல் கார்சன்றது அவங்க எழுதினவங்க. அவங்க வந்து ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து அமெரிக்கால ஒரு கட்டத்துல வந்து பறவை சத்தமே இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதுதான் சாரி பூச்சிக்கொல்லியை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. சோ அப்ப பறவைகள் வந்து பூச்சிக்கொல்லினால அதோட எண்ணிக்கையே இவ்வளவு தூரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய செஞ்சாங்க. பட் எல்லாத்துக்கும் பயங்கர எதிர்ப்பு விமர்சனங்கள் வந்துச்சு. எப்பவுமே நம்ம ஊர்லயும் பண்ணுவாங்கல்ல, அதே எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனா அவங்க சைலண்ட் ஸ்ப்ரிங்ன்ற ஒரு புக்கை எழுதி வெளியிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் படிச்சதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு கோர்ட்டும் வந்து டிடிடி அப்படின்ற பூச்சிக்கொல்லியை வந்து அங்க தடை பண்ணாங்க. நம்ம ஊர்ல இன்னும் அந்த பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது முக்கியமான தகவல். அவங்க வந்து போராடி அங்க பேன் பண்ண பூச்சிக்கொல்லிய. சோ இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இதுல நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இயற்கை சார்ந்து வன உயிரினங்கள் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுன்னா, ஏன்னா நிறைய பேர் இந்த துறையை தேர்ந்தெடுக்கவே மாட்டேங்கிறோம். சோ தேர்ந்தெடுத்தாலும் நிறைய விமர்சனங்கள் வருது. சோ மேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சலீம் அலியோட பர்த்டே இன்னைக்கு. சோ சலீம் அலி அவர்கள் ஆரம்பிச்ச அவங்களோட லைஃப் வந்து இவ்வளவு பறவை ஆர்வலரா ஆரம்பிச்ச லைஃப் வந்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. அங்கேயும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வல்ச்சர்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட் இந்தியன் பஸ்டர்னு அழிந்து வரும் உயிரினத்தை வந்து அவங்க அங்க இன்பிரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா உத்தரகாண்ட்லயும் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் டைரக்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல யாராவது ஜாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல லைஃப் சயின்ஸ் யார் படிக்கிறவங்க கேட்டீங்கன்னாலும் ரிசர்ச்சுக்கு வரணும்னாலும் தாராளமா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ இந்த 2.0 படம் வந்ததுக்கு அப்புறம் கூகுள்லயே வந்து சலீம் அலின்னு போட்டா இவரோட போட்டோ தான் வந்துட்டு இருந்தது. அது நடிச்சவரோட போட்டோ தான் வந்துட்டு இருந்தது. ஆனா உண்மையான பறவை மனிதர் வந்து சலீம் அலி. சோ அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டேன். சோ அடுத்தது உங்க கையில தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நானும் வந்து அதையவே சொல்லி நான் முடிக்கிறேன். சோ நான் வந்து அதான் என்விரான்மெண்ட் சோ இந்த பறவையோட பேருக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ்ல சேர்த்து அடுத்த லெவலுக்கு போயிருவீங்கன்னு அர்த்தம். சோ ரொம்ப நன்றி மேம் கவிதா பாரதி மேம். சோ என்ன வந்து இங்க பேசுறதுக்கு இந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து நான் ஜஸ்ட் வந்து எப்பவுமே ஸ்டேட்டஸ்ல தான் வச்சுட்டு இருப்பேன். வாட்ஸ்அப் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா. பட் அதை வந்து கம்பைல் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல பேசலாம் இல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்னு கைட் பண்ண வந்து ஜெகநாதன் சார் தான். சயின்டிஸ்ட் சார் தான் வந்து இந்த என்னோட சின்ன குட்டி குட்டி செயல்பாட அடுத்த லெவலுக்கு பெருசா எடுத்துட்டு போக வச்சது. சோ இது அதுக்கப்புறம் சார் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உட்பட நிறைய இடங்கள்ல இந்த டாபிக் பேசிட்டேன். கதையாவும் வந்து துளிர்ன்ற மேகசின்ல வந்து எழுதி முடிச்சிருக்கேன் இந்த 10 பறவைகள் மட்டும். சோ அந்த அளவுக்கு வந்து சார் வந்து இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. சோ செல்வ கணேஷ் ரொம்ப ரொம்ப நன்றி. சோ நிறைய தகவல்கள் நாங்க வந்து உட்காந்து எடிட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். இங்க டாபிக் சூஸ் பண்ணனதும் இதுல பேசலாம்னு சொன்னதும் செல்வ கணேஷ் தான். சோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கவிதா பாரதி மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. பார்ட்டிசிபென்ட் சைட்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேட்கலாம். Yes, ma'am. Question number 13. Yes, ma'am. கேளுங்க. தரணி பேசுறேன். மேடம் இப்போ நம்ம பறவைகள் சரணாலயம்னு வச்சிருக்காங்கல்ல மேடம், அப்போ வந்து அந்த பறவைகளை நம்ம ஃப்ரீயா பறக்க விடாம சரணாலயம் மாதிரி, அதாவது ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைக்கிற மாதிரி தானே மேடம் இருக்கு. அப்ப அந்த பறவைகள் சரணாலயம்ங்கிறது ஒரு ரைட்டான பிளேஸா மேடம்? பறவைகள் சரணாலயத்துல வந்து கூண்டுக்குள்ள வச்சு அடைக்க மாட்டாங்க. பறவைகள் இருக்கிற நிறைய பறவைகள் இருக்கிற இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட.
அவங்க வந்து ஓகே மேம். சஜஸ்ட் பண்ணுவாங்க. அங்க பறவைகள் சரணாலயமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பறவைகள் ம். சரணாலயமா அறிவிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்கும்னா, இயல்பா நடக்கிற மனிதர்களோட தொல்லையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? மனிதர்கள் வந்து இன்வால்வ் ஆகி நெறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது வந்து ஆமா. ஸ்டாப் ஆயிரும். பறவைகள் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அவங்க சாப்பிடுறத சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க இனப்பெருக்கம் பண்றது பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்ற இடம் வந்து இன்னும் பாதுகாக்கப்படும். கூண்டுக்குள்ள அடைச்செல்லாம் வைக்க மாட்டாங்க. அது ஜூல தான் அனிமல்ஸ கூண்டுக்குள்ள அடைச்சு வைப்பாங்களே ஒழிய, பறவைகள் சரணாலயத்துல பறவைகள கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க மாட்டாங்க. அது ஆ. வாழ்ற இடங்கள்லயே அதுங்கள பாதுகாக்கிறது தான் சரணாலயம். ஓகே, ஓகே மேம். அதான் இப்போ இங்க வேடந்தாங்கல் அங்கெல்லாம் நான் சொல்லல மேடம். இப்போ புதுசா இங்க அங்கங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கூண்டு மாரி தான் வச்சு, அதுக்குள்ள தான் நம்பள என்ன சொல்லி பார்க்க சொல்றீங்க? சொல்றாங்க. இப்ப தஞ்சாவூர்லலாம் அப்படிதானே மேடம்? தஞ்சாவூர். மேம் அது எதுவுமே வந்து நம்ம ஃபாரஸ்ட் வைல்ட் பேர்ட் கிடையாது. அது எல்லாருமே வளர்ப்பு பறவைகள். அஃப்கோர்ஸ் ஓ! அதுக்கும் நான் என்னோட பர்சனலா சொல்லணும்னா, அதுக்கும் நான் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறேன். ஆனா சரி. நம்ம பெரிய லெவல்ல அத ஸ்டாப் பண்றதுக்கு போய் ஆக்ஷன் எடுக்க முடியாதுல்ல. ஓகே, ஓகே, ஓகே மேம். ஆ, ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. மேடம், மாரிமுத்துன்னு ஒரு சொல்லுங்க சார் மேம். வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரட்டுக்கும் பேரகீட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பேரகீட் அண்ட் பேரட்? ஐயோ! அது தெரியலையே. பேர் அப்படி வச்சிருக்காங்க. பேராகிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2க்கும் பிசிக்கலா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியல. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். குட் அதே ஈவினிங் மாரி மேம், ஒன் மோர் கொஸ்டின். அந்த சிட்டுக்குருவிய அடிச்சு லேகியம்னு ஒண்ணு செய்றாங்களே, அது என்ன மேடம்? உண்மையா இல்ல பொய்யா மேம்? இல்ல எல்லாமே பொய் தான். ஏன்னா மயிலுக்குமே மயிலோட கொழுப்பு வந்து லேகியம் இல்ல ஆண்மைக்கு நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆ, ஆனா ஆ. அதுதான் அந்த மாரி தான் சொல்லி விப்பாங்க. ஆமை முட்டையும் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே தப்புதான். ஓகே, ஓகே, ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ வெரி மச். நைஸ் பிரசன்டேஷன் மேம். தேங்க் யூ மேம். மேம் குட் ஈவினிங் மேம் ஜெனீவா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். எனக்கு ஒரு மேம் நீங்க கொஸ்டின் இந்த நிறைய மித்லாம் சொல்லியிருந்தீங்க மேம். அதுல வந்து நான் இன்டர்நெட்ல பார்த்தது வந்து இந்த பிளாக் கிளாசி ஐபிஸ் இருக்குல்ல மேம், அதோட பேர் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்னொரு ஐபிஸும் இறந்துடும்னு சொல்றாங்க. அது ட்ரூவா என்னன்னு தெரியல மேம். நீங்க அது இறக்கவெல்லாம் இருக்காது. நெறைய பறவைக்கு அந்த மாரி சொல்லுவாங்க. சாரஸ்கிரேன்னு ஒரு பறவை இருக்கு. அதுக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது வந்து அன்றில்லையே நெறைய வகை இருக்குல்ல. அ அரிவாள் மூக்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது இங்கிலீஷ்ல சொல்றதுனால ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் சொல்றீங்க. ரெட் ஹெட்டட் ஐபிஸ் இருக்கு. சோ பிளாக் ஐபிஸ் இல்லாட்டி கிளாசி ஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கு. நீங்க சொல்றது ஒயிட் ஐபிஸா? சோ அதுலயே இவ்ளோ வகை இருக்கு. சோ எல்லா பறவையுமே கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. பட் ஆனா அது அவ்வளவு தூரம் யாரும் சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணல. ஆனா கண்டிப்பா ஒண்ணு இறந்தா இன்னொன்னு இறக்கவெல்லாம் செய்யாது. ஓகே மேம். அத மாதிரி பீஜியனோட ஃபெதர்ஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா பீஜியனுக்கு வந்து பறக்கிறதுக்கு மறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ட்ரூவா மேம்? அது அப்படி பறக்கறதுக்கு மறக்காது. ஆனா நம்ம ஏன் போய் கட் பண்ணுவோம் அது ஏன்? ஒரு சில இடங்கள்ல அப்படி பண்றாங்கல்ல மேம். வீட்ல வந்து வளர்க்கறதுக்காகவே ஒரு சில பர்சன்ஸ் அப்படி பண்ணுவாங்கல்ல மேம். அது ஐயோ தெரியலையே. பீஜியன்ஸ் வீட்ல வளர்க்குறாங்களா? எஸ் மேம். ஐயோ தெரியலையே. ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஏன்னா அது பெஸ்ட்ன்னு தானே சொல்லுவாங்க. இப்ப அதனால நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுனால, நெறைய வந்து வலையெல்லாம் போட்டு கேட்டுக்கு, ஜன்னலுக்கு, பால்கனிக்கெல்லாம் வலை தானே போடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது வீட்ல வளர்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஆந்திரால வந்து வளர்க்குறாங்க. எதுக்காகன்னா, அது சிக்கனுக்காக. அதாவது சாப்பாடுறதுக்காக வளர்க்குறாங்க. ஆ சோ அதனால கட் பண்ணி விட்டு கூண்டுல அடைச்சு பிஜியன வளர்க்குறாங்களான்னு தெரியல. ஆனா அது எதுக்கு நம்ம கட் பண்ணி விடணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. சோ அது கட் பண்ணி விட்டா அந்த பறவை பறக்காது. அவ்வளவுதான். கட் பண்ணி விட்டாலே பறக்க முடியாம போயிரும்ல. அது எப்படி பறக்கிறத மறக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? ஓகே மேம், ஓகே மேம். அப்புறம் காமனா ஒரு வேர்டு இருக்குல்ல மேம், வந்து அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் தனியா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ட்ரூவா மேம்? இல்ல, இல்ல. இது கண்டிப்பா தவறுதான். ஃபர்ஸ்ட் அன்னப்பறவை நான் காட்டுன மாரி எங்க இருக்கு? காட்டுன மாரி ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல இல்லவே இல்ல. அது முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சங்க இலக்கியங்கள் அந்த மாரி இருக்கிறதுல ஒரு சில தரவுகள் போட்டிருக்காங்க. ஆனா சயின்டிஃபிக்கா தெரியல. கீழ அந்த டிராபிக்கல் ரீஜியன் இருக்குல்ல, அந்த மத்திய ரேகை சொல்லுவோம்ல பூமியில. இந்த ஸ்லைடு தெரியுதுங்களா உங்களுக்கு?
எஸ் மேம் தெரியுது மேம். இதுல பாத்தீங்கன்னா அந்த மத்திய ரேகைக்கு கீழே இல்லவே இல்ல. கரெக்ட்டா? அந்த நடுக்கோட்டு கீழ அந்த ஸ்வானே இருக்காது. மேல அந்த ஆரஞ்சு, கிரீனு, எல்லோல தான் ஸ்வானு வேற வேற ஸ்வான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுல நான் போட்டிருக்கிற மியூட் ஸ்வான் தான் இங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இல்லைங்களா? சோ கீழ இல்லவே இல்ல. சோ அப்படி அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாலை குடிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. தண்ணியில வாழ்ற பறவை தண்ணிய குடிக்கும், தண்ணியில இருக்கிற உயிரினங்களை சாப்பிடும் இல்லையா? சோ எதுக்கு பாலை ஃபர்ஸ்ட் அது குடிக்கணும்? அது குடிக்கணும்ன்ற அவசியம் வந்தாதான் யாரோ ஒருத்தவங்க வந்து அப்படி சேர்த்தி வச்சு ஏமாத்தி இருக்கணும், அது பிரிச்சு குடிச்சிருக்கணும். சோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கான்னு கேட்டா இல்ல. நம்ம தான் இனி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்வான் கிடைச்சா. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேடம் நல்லி மேம். நல்லி மேடம் இல்லையா? அவங்க ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க. இல்ல மேம், லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம், இல்லை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. அந்த சொன்ன மாதிரி ஸ்பேரோஸ் வந்து அந்த நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வந்து நிறைய ஸ்பேரோஸ் பார்த்துருக்கேன். இப்போ அது நிறைய இடத்துல பார்க்க முடியறது இல்ல. பட் அது அழியல. அது வந்து நீங்க சொன்னபடி ஈபேர்ட்ல பார்த்தேன், நானுமே பார்த்தேன். நிறைய லொகேட் பண்ணியிருக்காங்க தான். அந்த அளவுக்கு வந்து இப்போ இப்ப நான் இருக்கிற ஏரியாலே என்னால நான் பார்க்க முடியல. சாதாரணமாவே அது வந்து ஹட்ல தான் அது வந்து அதோடைய கூடுகளை வந்து கட்டும் அப்படின்னு நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. அது உண்மைதானே மேடம்? மேம் என்ன மேம் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுங்க மேம், புரியல. இல்ல ஸ்பாரோஸ் வந்து ஹட், அந்த குடிசை வீடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஓலை குடிசை இருக்கு, அதுல எல்லாம் வந்து கூடு கட்டுறத நான் பார்த்திருக்கேன். ஜெனரலா அதோடைய ஹேபிட் என்னன்னா அந்த மாதிரி இடத்துல தான் கூடு கட்டும். பட் இப்போ அட் பிரசன்ட்ல வந்து நம்ம நிறைய வந்து வீடுகள் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுல நிறைய இடத்துல மாத்திட்டோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடமே அதுக்கு இல்ல. பட் விஷுவலா நம்ம நிறைய இடத்துல முன்னாடி மாதிரி பார்க்க முடியறது இல்ல. நம்ம ஈபேர்ட்லயே நம்ம சொன்னா கூட நான் பார்க்க முடியறது இல்லன்னு நினைக்கிறேன். இது பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேம்? ஆனா அப்சர்வ் பண்றோம்னா பார்க்கலாம் மேம். ஐயோ தெரியலையே, அப்சர்வ் பண்ணா கண்டிப்பா பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே நிறைய இடத்துல பாக்குறோம். சும்மா கேஷுவலா நம்ம போர்டிங் எல்லாம் போறோம்ல, நிறைய இடத்துல பார்த்தோம். மேபி அந்த பார்க்காத இடம் என்ன அப்படின்றது மட்டும் நம்ம யோசிக்கணும். விவசாய நிலங்கள் இப்ப இந்த மாதிரி புஷ் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, குட்டி குட்டியா இருக்கு, அந்த மாதிரி இடத்துல நானுமே பார்த்திருக்கிறேன். பட் நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல வந்து அவ்வளவா பார்க்கவே முடியறது இல்ல. டெய்லி பேர்ட் வாட்ச் பண்ணும்போது நான் அதை நோட் பண்ணினது. அது மேபி முன்னாடி இருக்கு. இப்ப மேம் நான் வந்து ஒரு சில இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போகுது, டிஎஸ்டி ஃபண்டட் பண்ணிட்டு இருந்தது. இப்ப சயின்ஸ் ஃபோரம் நடத்திட்டு இருக்காங்க. அதுலயுமே நான் சொல்லியிருக்கேன், இப்போ சிட்டுக்குருவி வந்து உங்களுக்கு நம்ம டவுட் இருக்கு, நான் சொல்றதை நம்பவே இல்லை அப்படின்னா அது கரெக்ட், நான் நம்பாததுதான் கரெக்ட். கண்டிப்பா நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் வரணும். அவங்க வீடு, ஸ்கூலு, காலேஜ் பக்கத்துலயே செல்போன் டவர் இருக்கிற பிளேஸ் இல்லாத பிளேஸ் இருக்கும்ல, அதை சுத்தி என்னென்ன அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் இருக்குன்றத ஒரு குட்டியா ஆய்வு பண்ணலாம். ஒரு 6 months 1 year போதும், அதுவே அதிகம். ஆய்வு டெய்லி போகும்போது வரும்போது, ஸ்கூல் காலேஜஸ் இல்ல வேலைக்கு போகும்போது வரும்போது அந்த வழியில அந்த ஒர்க்கை பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். சும்மா ஜாலியா பண்ணலாம். சாட்டர்டே சண்டேஸ் கூட பண்ணலாம். செல்போன் டவர் இருக்கிறத சுத்தி ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இல்ல 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இல்ல 0.5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன தாவரங்கள் இருக்கு, என்னென்ன இன்செக்ட்ஸ், பட்டர்ஃபிளைஸ், டிராகன் ஃபிளைஸ் இருக்கு, என்னென்ன இல்ல அப்படின்றத வந்து இருக்கிற இடம் இல்லாத இடம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஜாலியா பண்ணலாம் இந்த ஒர்க்கை. என்ன சொல்றது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான்
பார்க்கலாம். பெருசா பண்றேன் அப்படியெல்லாம் இல்லாம சும்மா ஜாலியாவே இந்த ஒர்க் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியல. ஏன்னா சலீம் அலி சென்டருக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாங்க. இன்னும் அந்த ரிப்போர்ட் வந்து வெளியில பப்ளிஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கோடிக்கணக்குல செலவு பண்ணி லட்சக்கணக்குல செலவு பண்ணி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தராங்க. சோ ஆனா அதை நம்ம வீட்ல இருந்துட்டே கேஷுவலா பண்ணிடலாம். மேடம் மாரிமுத்து சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் மேடம். அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பறவை, மனிதர்களோட இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு பறவை ஆயிடுச்சு. இது காட்டுக்குள்ள போய் நம்ம வந்து சிட்டுக்குருவியை பார்த்தா ரொம்ப ரேர். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த குடிசைகள் இப்ப நம்ம மாறிடுச்சு. மேடம் வந்து நமக்கு ப்ரெசன்டேஷன்ல காமிக்கும் போது காமிச்சாங்க, அந்த பொந்துகள் வீட்டில் ஒரு சின்ன செங்கல், ஒரு செங்கல் இல்லாமல் இருக்கும், அந்த இதில் இருக்கும். அந்த வென்டிலேஷனுக்காக ஒரு சின்னதாக மேலே ஒரு இடம் விட்டுருப்போம், அதில் வந்து பறவைகள் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான அமைப்பு நம்மளுடைய கட்டிடங்கள் வந்து மாறிப்போச்சு. இது ஒன்று, இது ஒரு காரணம். ரெண்டாவது, அன்னைக்கு நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வெளியில் நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவணும். அப்போ அதுல இருந்து தானியங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்கக்கூடிய தானியங்கள் விழுந்தது, நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சோற்று பருக்கைகள் இருந்தது, இதெல்லாம் தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே போல நிறைய விவசாயம் பண்ற இடங்கள்ல நெல் மணிகளை கட்டி வைப்பாங்க, அதுல வந்து நெல்மணிகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான கலாச்சார ரீதியா நம்ம இது எல்லாத்தையுமே மாத்திட்டோம். நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுல சிங்க்ல தான் நம்ம வந்து கழுவுறோம். அப்ப நம்ம வீட்டுல இருந்து எந்த ஒரு உணவுப் பொருளும் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஆனா இந்த மாதிரியான பறவைகளுக்கு உணவா மாறுறது இல்லை. சென்னையில நானும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பறவைகள், இந்த சிட்டுக்குருவிகளை பார்க்கவே முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாராவது சென்னையில இருந்தீங்கன்னா நம்ம அடையார் பீச் ரொம்ப ரொம்ப ரஷ்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கேயும் டவர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த புரோக்கன் பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பகுதியில் இந்த மீனவ குப்பத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா எவ்வளோ பறவைகளை பார்க்கலாம். அந்த சிட்டுக்குருவிகளை கைக்குள்ள காலுக்குள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு கிடக்கும். காரணம் என்னன்னா அங்க இருக்கிறது எல்லாமே குடிசை வீடுகள் தான். அங்க வெளியில வச்சுதான் பாத்திரங்க விளக்குவாங்க. அங்க அதுக்கான உணவு இருக்கு, அதுக்கான உறைவிடம் சேஃபா இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய சென்னையிலேயே நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த மாதிரியான இடங்கள்ல அதை பார்க்க முடியுது. அதனால இது இடங்கள் மாறி இருக்கு, அதனால நமக்கு குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த டவர்னால அது இல்லை, அந்த பாதிப்பு, அந்த ஒரு பர்டிகுலர் இனம் அழிஞ்சிட்டு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தவறு அப்படிங்கிறது தான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். கரெக்ட் தான். நான் அதான் இவ்வளவு டீட்டெயிலா ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனியா நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலா சொன்னா டைம் பத்தலனாலதான் நான் வந்து இனப்பெருக்கம் சாப்பாடு மட்டும் சொல்லிட்டு கிடந்துட்டேன். சார் சொன்னது எக்ஸாக்டா கரெக்ட் தான். இது இன்னொன்னு பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இது எங்க டைவர்ட் ஆகுதுன்னா, தமிழ் ஹிந்துல வந்து ஆதிவல்லியப்பன் சார் வந்து ஒரு ஆர்டிகிள் கூட எழுதியிருப்பாங்க, அதை நான் இங்க போடாம விட்டுட்டேன். இது எங்க இந்த செல்போன் டவர்னால சிட்டுக்குருவி பாதிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து எங்க டைவர்ட் ஆகுதுன்னா, உண்மையாலுமே பறவைகள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா? கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், இந்த காணமயில், இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரியான உயிரினங்கள் நிறைய அழியும் நிலையில இருக்கிறது எல்லாம் இருக்கு. நீலகிரி உட்பீஜியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்து அழியிற நிலைமையில இருக்கிற பேர்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடரே பண்றது இல்ல. அதை பத்தி பேரே நம்மளுக்கு தெரியாது. சோ ஆனா அத என்ன சொல்ற, சிட்டுக்குருவி வந்து அழியவே இல்லை, அதை பத்தி தான் நம்ம சிட்டுக்குருவி தினம்னு ஒண்ணு கொண்டாடுறோம். இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவினே பேசிட்டு இருக்கோம். பட் உண்மையாலுமே அழிஞ்சிட்டு இருக்கிற பறவைகளோட சாப்பாடு என்ன, வாழ்விடம் என்ன, ஏன் அது அழியுதுன்ற ஆய்வுக்கு உட்படுத்துறதே இல்ல, கேள்வி கேட்கறதே இல்ல. அப்பதானே அதை காப்பாற்ற முடியும். அழிஞ்சிட்டு இருக்கிறத தான் நம்ம காப்பாற்றணும். சோ அங்க வந்து டைவர்ட் ஆயிடுறோம் நம்ம. சோ அதனால வந்து எல்லாருமே எதை பேசினாலும் நம்ம கேள்விக்கு உட்படுத்தலாம் அப்படின்றது என்னோட கருத்து. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். மாரிமுத்து சார் ரொம்ப எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ இந்த சேட் பாக்ஸில் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்மை எல்லாரும் ப்ளீஸ் ஃபில் பண்ணுங்க. அதில் சார் போட்டிருக்காங்க, உண்மை பார்க்கழுகுகள் ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான அளவு பார்த்ததுண்டு, இன்று எங்கள் ஊரில் ஒன்று கூட இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க மேடம். அதுதான் அழியிற நிலைமையில் இருக்கு, எல்லாம் கம்மியாயிடுச்சு. அது நிறைய ரெஃபரன்ஸ் கூட இருக்கு. சென்னையில வந்து சிட்டிக்குள்ள கூட அது இருந்துச்சு அப்படின்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட இருக்கு.
ஸோ அப்படி இருந்த பாறைக்கல்லுகள் வந்து இன்னைக்கு சத்தியமங்கலம், முதுமலை இந்த மாதிரி ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்ல தான் வந்து அதை பார்க்க முடியுது. ஐநார் கொஞ்சம் லிங்க் ஷேர் பண்ணுங்க சார். லிங்க் ஷேர் பண்ண சொல்றாங்க. ஃபீட்பேக் லிங்க் தானே மேம்? ஆமா, நான் பண்ணியிருக்கேன் மேம். இன்னொரு வாட்டி பண்ணுறேன் மேம். தேங்க்யூ மேடம். நாங்க வந்து இன்னும் இந்த பறவைகளை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகணும்னு அந்த ஆர்வத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த குழுமமே. தொடர்ந்து இதோட எல்லாரும் இதுல பயணிக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் கூட. தேங்க்யூ சோ மச். நீங்க இன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணீங்க. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இந்த இதை ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. உங்களை தெரியும் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பேச கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த போஸ்ட் பார்க்கும்போதே கொஞ்சம் ஐ மீன் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி திமிரா ஃபீல் பண்ணுவோம்ல, அது வந்து எனக்கு இருந்தது. மேல சலீம் அலி போட்டோ, கீழே அது அவரோட பிறந்தநாளை ஒட்டி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நான் என்னோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டதை பார்த்துட்டு. ஸோ ரொம்ப நன்றி மேம். ஜெகன் சார் தான் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. செல்வவே சார், ஜெகன் சார் எல்லாரும் அவங்க எல்லாம் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்களை தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அவங்க தான். சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர். எனக்கும் இந்த டாபிக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க ஒர்க் பண்ணோம். பேசுறதா நான் பேசிட்டு இருக்கேன், பட் ஸ்டார்ட் பண்ணது சார் தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். நான் வெளியே வந்துடவா? எஸ் மேம். முடிஞ்சதாங்க மேம்? முடிஞ்சது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.